Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. தனியாக ஒரு பயணம் செல்லணும்னு எப்போவாவது சிந்தித்திருக்கிறாயா? யாரிடம் கேட்கின்றோம்? நம்மளுக்கு முன்னால் உள்ளவரிடம். அவருடைய இதுவரையான வாழ்நாள் அனுபவத்தை பற்றி வினவுகின்றோம். இங்கு எப்போதாவது என்று வினவுவதற்கு ஆங்கிலத்தில் எவர் என்னும் சொல்லை பயன்படுத்துவோம். அனுபவம் சார்ந்த வினா என்பதால் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தப்படும். அப்போ வினா எவ்வாறு அமையும்? Have you ever thought? எப்போவாவது சிந்தித்திருக்கிறாயா? இதன் பிற்பாடு of, about, that என்பவை பயன்படுத்தப்படலாம். அதாவது have you ever thought of, have you ever thought about, have you ever thought that என்றவாறு பயன்படுத்தப்படலாம். உதாரணங்களை பார்க்கும்போது உங்களுக்கு மேலதிக விளக்கம் கிடைத்துவிடும். தனியாக ஒரு பயணம் செல்லணும்னு எப்போவாவது சிந்தித்திருக்கிறாயா? இந்த எப்போவாவது சிந்தித்திருக்கிறாயா என்பதை முதலாவதாக போடுவோம். Have you ever thought of? எதை பற்றி? தனியான ஒரு பயணம். A solo trip. A solo trip. Simply அப்படி நாங்க சொல்லலாம். Solo acting, தனி நடிப்பு. அதே போல solo trip என்று சொன்னா தனியாக ஒரு பயணம். Have you ever thought of a solo trip? Have you ever thought of a solo trip? எல்லாரும் பாய்விட்டு சத்தமா கேட்டு பாப்போமா? Have you ever thought of a solo trip? உங்களுடைய தொடர்பாடல் திறனை மேம்படுத்துவது பற்றி எப்போவாவது சிந்தித்திருக்கிறீர்களா? Have you ever thought about மேம்படுத்துதல், improving எதை? தொடர்பாடல் திறனை. Your communication skills. Have you ever thought about improving your communication skills? எல்லாரும் வாய்ட்டு சத்தமா கேட்டு பாருங்க. Very good. Have you ever thought about improving your communication skills? நீங்க தப்பா இருந்தாலும் இருக்கலாம்னு எப்போவாவது சிந்தித்திருக்கிறீர்களா? எப்பயுமே நாங்க தான் கரெக்டா இருக்கணும் இல்ல, தப்பு எங்க மேல கூட இருக்கலாம். அப்ப அப்படின்னு எப்பயாவது சிந்திச்சிருக்கிறீங்களா? சில பேர் இருக்கிறாங்க எப்பவுமே தாங்க செய்யறதுதான் சரி என்று சொல்லி அடுத்தவங்கள பிள்ளை படிப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள நாங்க சந்தர்ப்பம் கிடைக்க எப்படி கேட்டு பார்க்கலாம். இருந்தாலும் இருக்கலாம். might. Have you ever thought that you might be wrong? Have you ever thought that you might be wrong? Again, have you ever thought that you might be wrong? இந்த might என்பது பற்றின சிறிய விளக்கம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் தனியான வீடியோவாக வெளியிட்டுள்ளேன். பார்க்காதவர்கள் பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன். உங்களுடைய செயல்கள் பிறர் மேல் ஏற்படுத்தும் தாக்கத்தை பற்றி எப்போவாவது சிந்தித்திருக்கிறீர்களா? சில பேர் எந்தவித சிந்தனையும் இருக்காது, தாங்க நினைச்சதை செய்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொருவருடைய சின்ன சின்ன செயல்களும் அவர்கள் சார்ந்திருக்கின்ற அவர்களை சூழ உள்ள ஒவ்வொருவரிலுமே சிறிய அளவிலான தாக்கத்தையோ பெரிய அளவிலான தாக்கத்தையோ ஏற்படுத்துகின்றது என்பதை சிந்திக்க தவறிவிடுகிறோம். அப்போ நாங்கள் இதை ஒரு வினாவாக கேட்கின்றோம். Have you ever thought? எதை பற்றி? தாக்கத்தை பற்றி. About the impact of your actions. உன்னுடைய செயல்கள் யார் மேல்? பிறர் மேல். On others. Have you ever thought about the impact of your actions on others? எல்லாருமே கூட சேர்ந்து வாய்விட்டு கேட்டு பாருங்க. Have you ever thought about the impact of your actions on others? உன்னுடைய சொந்த வியாபாரம் தொடங்குவது பற்றி எப்போவாவது சிந்தித்திருக்கிறாயா? Please comment your answer.
வெரி குட். உன்னுடைய வேலையை விட்டு விலகணும்னு எப்போவாவது சிந்தித்திருக்கிறாயா? ப்ளீஸ் கமெண்ட் யுவர் ஆன்சர். அமேசிங், யூ டிட் இட். என்ன சாப்பிடணும்னு தீர்மானிப்பது உன் இஷ்டம். அதாவது என்ன சாப்பிடணும்னு கேட்டு கேட்டு அழுத்தே போனேன். கடைசியில என்ன சொல்றேன்? என்ன சாப்பிடணும்னு தீர்மானிப்பது உன் இஷ்டம். நீயே முடிவெடுத்துக்கொள். இவ்வாறாக உன் இஷ்டம், உன் விருப்பம், உன் பொறுப்பு, நீயே முடிவெடு, ஆளை விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி யாருக்காவது நாம சொல்லும் போது அது ஆங்கிலத்துல எப்படி தெரியப்படுத்தலாம்? இட்ஸ் அப் டு யூ. இட் இஸ் அப் டு யூ. எல்லாமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. இட்ஸ் அப் டு யூ. இட்ஸ் அப் டு யூ. உதாரணத்துக்கு இப்ப 2 சாய்ஸ் சாப்பிடுறதுல சொல்றோம், பீட்சா ஓ பர்கர். இட்ஸ் அப் டு யூ. ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல நீங்க முழுமையா கூட சென்டென்ஸ் சொல்லாம ஒருவரோட ஒருவர் ஃப்ரெண்ட்ஸோட கழிச்சிட்டு இருக்கீங்க, இப்படி கூட பேசலாம். பீட்சா ஆர் பர்கர், இட்ஸ் அப் டு யூ. கோயிங் அவுட் ஆர் ஸ்டே அட் ஹோம், இட்ஸ் அப் டு யூ. இவ்வாறு கூட நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள முடியும். இப்போ முறைப்படியான வாக்கியங்களை பார்ப்போம். உதாரண வாக்கியங்களூடாக. என்ன சாப்பிடணும்னு தீர்மானிப்பது உன் இஷ்டம். இட்ஸ் அப் டு யூ டு டிசைட் what to eat. It's up to you to decide what to eat. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. It's up to you to decide what to eat. இங்கே இந்த what to eat என்பதை முதலாவதாக கூட நாம் சொல்லலாம். சொல்லி பார்ப்போம். அது ஒரு கட்டளை மாதிரி வரும். Decide what to eat. ஒரு ஹைஃபன் போட்டுட்டு it's up to you. Decide what to eat. It's up to you. Again, decide what to eat. It's up to you. இறுதி தீர்மானம் எடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. உன் பொறுப்பு. It's up to you to make the final decision. It's up to you to make the final decision. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா இருக்க சொல்லி பாருங்க. Splendid. You got it. It's up to you to make the final decision. நீ என் வார இறுதியை எப்படி செலவிடணும் என்பது உன் விருப்பம். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? இட்ஸ் அப் டு யூ. உன் விருப்பம். How you want to spend your weekend. It's up to you how you want to spend your weekend. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. It's up to you how you want to spend your weekend. குழுவில் ஒழுக்கத்தை பேணுவது உன் பொறுப்பு. Please comment your answer. Very good. கூட்டத்தில் பங்கெடுப்பது உன் விருப்பம். Comment it now. Amazing. You got it. விடுமுறைக்கு இன்னும் எத்தனை நாட்கள். இவ்வாறு இன்னும் எத்தனை நாட்கள் என்பதை ஆங்கிலத்தில் நாம் how many more days, how many more days அப்படின்னு கேட்போம். விடுமுறைக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கின்றன. இங்கு நாம் இருக்கின்றன என்பதற்குரிய வினை சொல்லை ஆங்கிலத்தில் பேச்சு வழக்கில் பயன்படுத்த போவதில்லை. அப்போ எப்படி கேட்போம்? How many more days until the holidays? இங்கு அப்போ நாம் பயன்படுத்தாமல் இருக்கும் அந்த இருக்கின்றன என்ற வினை சொல் என்ன? Very good. Days அப்போ plural. How many more days are until the holidays? ஆனா பேசிக்கல நாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல இந்த என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. How many more days until the holidays அப்படின்னு கேட்டுக்கொள்ளலாம். நாம் இன்னும் எத்தனை நாட்கள் காத்திருக்க வேண்டி இருக்கும். How many more days? இன்னும் எத்தனை நாட்கள் காத்திருக்க வேண்டி இருக்கும். Do we have to wait? We have to wait என்றா நாங்க காத்திருக்க வேண்டும். அதை வினாவாக்கும் போது எவ்வாறு அமையும்? Do we have to wait? How many more days do we have to wait? எல்லாரும் வாய்ப்பு சத்தமா சொல்லி பாருங்க.
Very good. How many more days do we have to wait? இன்னும் எத்தனை நாட்கள் மழை பெய்யும்? How many more days will it rain? How many more days will it rain? எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. How many more days will it rain? Very good. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம லைக் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கான ஒரு சில வினாக்கள் பார்ப்போம். உன் பிறந்த நாட்களுக்கு இன்னும் எத்தனை நாட்கள்? Please comment your answer. Amazing, you got it. இன்னும் எத்தனை நாட்கள் இங்கே தங்குவீர்கள்? Comment it now. Splendid. இன்னமும் விடுமுறையில் எத்தனை நாட்கள் இருப்பீர்கள்? Please comment it now. Wow, great. You got it. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? Have you ever thought of? Have you ever thought about? Have you ever thought that? என்பதையோ It's up to you என்பதையோ How many more days என்பதையோ பயன்படுத்தி நடைமுறையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களால் முடிந்தவரை மற்றவர்களும் பயனடையும் வண்ணம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.